ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாரு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் இனிமேலும் நம்ம தொடர்ந்து இருக்கணும்னா அதுக்கு நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அதை நம்மளுக்கு ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எதையாச்சும் யோசிச்சுட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நாள் நான் என்ன யோசித்தேன்னா, சரி எதுவுமே அம்மா அப்பா கிட்ட இதை பற்றியெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் நானும் 2 வருஷமாக இவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சு தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இன்னும் நம்ம அடுத்த ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்குன்னா இனிமேலும் மறைச்சு நம்ம கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நானும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே வாழலை. அப்படிங்கிறப்போ 2 வருஷமாக சேராமல் தான் இருந்துகிட்ருக்கோம். நானும் அவர் இப்போ மாறுவார் அப்படி மாறுவாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலைகள்லையுமே அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம மேலே அன்பே இல்லைனா கூட அதை நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம செய்கிற விஷயங்களை வச்சு கூட அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு பாசமோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு இதாகும். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எதுவுமே இல்லைங்கிறப்போ, அவர் நம்ம ஒரு ஒய்ஃபாக இல்லை ஒரு ஃப்ரெண்டாக கூட நினைக்கல. அப்படிங்கிறப்போ எதையுமே இது பண்ணங்கிறப்போ நம்ம எத்தனை நிமிஷத்துக்கு நம்மளோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அடுத்ததுக்கு நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. லெட்ரு மட்டும் எழுதி வச்சுட்டு இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன். இது மாதிரி ஒரு 1 வீக்கில் உங்களுக்கான ஒரு ரிப்ளைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சில விஷயங்கள் எழுதி வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா கேட்டாங்க, என்னம்மா திடீர்னு வந்திருக்கேன்னொன்னே, அதெல்லாம் காரணத்தோட தான்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி என்ன நீ திடீர்னு வந்திருக்க, மாப்பிள்ளை என்ன வரலையா அவர் வரலையா அப்படின்னோடனே, மாப்பிள்ளையெல்லாம் என்னமோ வரமாட்டாருமா அப்படின்னோடனே, ஏன் என்ன விஷயம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியான்னு எங்கள் அம்மா உடனே கேட்டாங்க. ஏம்மா எப்போ வந்தாலும் நான் தான் பிரச்சனை பண்ணி வந்திருப்பேன் அப்படின்னு தான் நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே, இல்லை நான் ஒரு முடிவு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. நான் எதையோ ஒரு சில விஷயத்த நான் முடிவெடுத்து ஏதோ ஓரளவு நான் கொண்டுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் இப்போ தான் நான் தெளிவான மனநிலைக்கு வந்திருக்கேம்மா அப்படின்னோடனே, என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், அதுக்கு தெளிவான மனநிலைக்கு நீ பண்ணியிருக்கங்கிறதெல்லாம் புரியுதுமா, புரியாமலாம் எனக்கு இல்லை. நான் என்ன தெளிவான மனநிலைக்கு வந்திருக்கேன், என்ன முடிவு எடுத்திருக்க, தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காதுன்னு எங்கள் அம்மா பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பொறுமையாக தான் கேட்டார், என்னம்மா விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னா, இத்தனை நாளாப்பா நான் தங்கச்சிக்கு படிப்பு இருக்குது, அவளுக்கு ஒரு மேரேஜ் அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன் எவ்வளவோ. ஆனால் இன்றைக்கி என்னால் அதுக்கு மேலே நம்மளால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதையும் கொண்டுட்டு போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் என்னாச்சு என்ன அப்படின்ட்டு இது பண்ணோன்னே, இல்லை நீங்கள் இத்தனை நாளாக எனக்கு நீங்கள் ஒரு சந்தோஷமாக இது பண்ணணும் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு புரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுங்கிறது ஈஸி தான்ப்பா. ஆனால் ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்கணும். நம்மளுக்கு கஷ்டமாக ஒரு வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் நம்ம கூட பயணிக்கிற பார்ட்னர் நம்மள ஒரு இதாக கொண்டுட்டு போனால் மட்டும்தான் அது ஒரு சந்தோஷமான ஒரு இதில் இருக்கும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டோ இல்லை குழப்பத்தோடு இது பண்ணால் கூட நம்மளுக்கு அது சரியாக வராது. ஆனால் இவரும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கூட நாங்கள் ஒன்றா சேர்ந்து இல்லை பண்ணல, ஒரு இடத்துக்கு போகல. 2 வருஷமாக நான் ஒரு வாழ்க்கை, தனி வாழ்க்கை, அவர் ஒரு வாழ்க்கை. நானும் எவ்வளோ ஒரு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ நான் மெனக்கட்டுட்டேன்ப்பா. ஆனால் அவர் என் முகத்தை கூட திரும்பி பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறப்போ அவரோட எப்படி நான் லைஃப் லாங் இருக்க முடியும்ப்பா அப்படின்னோன்னா, எனக்கு புரியுதுமா, எனக்கு புரியுது. இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. உன்னோட கஷ்டம் நானே 2, 3 தடவை வீட்டுக்கு வந்திருந்தப்பயும் அவர் சரியாக உங்ககிட்ட பேசுகிறதில்ல. நான் கூட இங்கே அம்மாக்கிட்ட சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இது மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க, பண்ணுவாங்க, அதெல்லாம் சரியாயிடுங்க அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு டைமே எனக்கே நான் நம்பிக்கை கொடுத்துட்டு வரேன். ஒரு ஒரு டைமும் உன்னை பார்த்துட்டு வர்றப்போ எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ கவலைகள் இருக்கும். என்னடா நம்ம பொண்ணு வாழ்க்கையை நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிட்டோமோ, ஒரு நம்பிக்கையாக இது பண்ணலையோ செய்யலையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என் மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால நான் அந்த போராட்டத்தை சரி பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு
என்ன பண்ணணும் செய்யணுங்கிறத மட்டும் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு வந்துச்சு. அதனால நான் வந்து என்ன இது பண்ணேன்னா, சரி பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம வந்து சமாளிப்போம்